வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா MediaMod அன்பாக்சிங். ஸோ எல்லாருக்குமே ஒரு இது வந்திருக்கும் ஆக்சுவலாக. என்ன MediaMod அப்படின்னா, ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா GoPro கேமரா வாங்கினீங்கன்னா அந்த கேமராவில் வந்து எதுவுமே உங்களால் இன்புட் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேமரா பாடியில் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் சொருகிறதா இருந்தாலும், ப்ளஸ் ஆக்ஸ் போர்ட் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும், HDMI போட்டு போகிறதா இருந்தாலும் எதுவுமே வந்து உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து GoProவில் ஒரு ஆக்சசரிஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஆக்சசரிஸ் பேர் தான் MediaMod. ஸோ இது வந்து மல்டிபர்பஸ்க்கு யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த MediaMod வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் GoPro கேமராவில். ஸோ நம்மளால் வந்து யூஎஸ்பி போட்டு சொருக முடியும், அதேமாதிரி HDMI போட்டு இன்சர்ட் பண்ண முடியும், ப்ளஸ் ஆக்ஸ் போட்டு சொருக முடியும். ஸோ ஆக்ஸ் போட்டு மூலம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி மைக் வாங்குறீங்க, சப்போஸ் ரோட் மைக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரோட் மைக் வந்து நீங்கள் வந்து இந்த மூலமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி வேறு எந்த மைக் வாங்கினாலும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் MediaMod வந்து யூஸ் ஆகுது. பண்ணிங்கன்னா அதுவும் இல்லாமல் MediaMod இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இன்பில்ட் மைக்கு தராங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் கவரும் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காகனா நீங்கள் வெளியில் போகிறப்ப சப்போஸ் ரொம்ப காற்று அதிகமாக வந்தாலோ சத்தம் அதிகமாக வந்தாலோ ஸோ நீங்கள் பேசுகிறப்ப உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிறிஸ்ப் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் உள்ளே இருக்குது. மொத்தம் 3 விதமான திங்ஸ் இருக்குது. 1 2 3 4 இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் MediaModோட பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா யூஎஸ்பி. ஸோ இது மூலம் தான் வந்து MediaModடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா GoPro கேமரா கனெக்ட் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே போர்ட்ஸ் இருக்கும். அந்த போர்ட் வழியாக தான் எல்லாமே வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக டிஃபால்ட்டாக ஒரு மைக் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மைக்கு மூலம் தான் நம்ம வந்து ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது பார்த்திங்கன்னா மேல் ஆக்சசரிஸ். இதாக சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ரொம்ப காற்று அடிக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து விண்ட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் டைரெக்டாக கேப்சர் பண்ணும். ப்ளஸ் டிஃபால்ட்டாக ஒரு கிளிப்பும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 3 போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்ஸ் போர்ட்டு, இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு, இது வந்து HDMI போர்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த 3 போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 போர்ட்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது மூலம் தான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேமரா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி மாதிரி. ஸோ இது மூலம் தான் இதனுடைய MediaModடும் ப்ளஸ் வந்து ஃபோன் ஹீரோ 9 பிளாக் கேமராவும் வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த போர்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் டிஃபால்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம GoPro ஹீரோ 9 கேமராவில் எந்த விதமான பாடியில் எதுவுமே இருக்காது. எந்த விதமான நீங்கள் வந்து கேபிள் எதுவுமே இன்சர்ட் பண்ணி சார்ஜ் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கேமராவை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணி தான் போட முடியும். ஸோ இந்த ஆக்சஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா MediaMod வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரோட் மைக் வந்து வாங்கி கான்ஃபிகர் பண்ணணும், ஒயர்லெஸ் கோ ஒயர்லெஸ் கோ வந்து நீங்கள் வாங்கி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் கேமரா 9 பிளாக்கை போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாமே வந்து மைக் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் டிஃபால்ட்டாகவே அவங்க மைக் கொடுத்துக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ விண்டு அதிகமாக இருந்தாலும் ஸோ மற்ற டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த ஒயர்லெஸ் கோ டு மைக் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு பக்கல் மவுண்ட் தராங்க. இது டிஃபால்ட்டாகவே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கேமரா வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கல் மவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்து இதுலேயும் தராங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக பக்கல் மவுண்ட் தான். ஸோ நீங்கள் கேமரா கடையில் சொருவிக்கணும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்டலில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்பில்ட்டாகவே ஒரு பக்கல் மவுண்ட் வரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த MediaModல இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம GoPro ஹீரோ 9 பிளாக் கேமரா ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்ரி போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இதை வந்து வெளியே எடுக்கணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பேட்டரி போடுற கவர் எடுத்தாச்சு. ஸோ இந்த கவர் எடுத்தாச்சு. இந்த கவர் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கவர் என்ன பண்ணால் வெளியே வச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஸோ
கைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியா மோடையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கேமராவோட மேலே இருக்க டாப்பையும் கழட்டிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேமரா வந்து திருப்பி இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷன் போயிட்டு இங்கே இன்செர்ட் ஆகணும். ஆக்சுவலாக இன்செர்ட் ஆனால் ரெண்டுமே பேர் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் புஷ் பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள் கனெக்டிங் காமிக்குது. ஸோ மீடியா மோடு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மோடும் கேமராவும் பேர் ஆகிடுச்சு இப்போதைக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு திரும்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம லாக் பண்ண வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் தெரியுது மீடியா மோட் கனெக்டட் அப்படின்னு வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேச இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து வாய்ஸ் லெவல் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. அதான் மீடியா மோட் கனெக்ட்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா மோட் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம மீடியா மோட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், கான்ஃபிகரும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலே வந்து நான் பேச இதில் சிக்னல் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. பேஸ்ட் அப்பான் வாய்ஸ் நம்பர் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃப்ரீக்வன்சி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க இல்லையா. ஸோ 2 விதமான மைக் இருக்குது இதில் ஆக்சுவலாக. ஸோ இதோட ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து மைக்கை நீங்கள் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வீலாக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் மைக் வச்சுக்கணும். இல்லை நீங்கள் வந்து பேக் சைட் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைட் மைக் வச்சுக்கணும். அது ஒன்று தான் ட்ராபேக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து போத் மைக் யூஸ் பண்ணுறங்கிற ஆப்ஷன் கொண்டு வரல ஆக்சுவலாக. அநேகமாக வந்து அடுத்த 5 அப்டேட்டில் கொடுப்பாங்க. அப்படின்னா ஹீரோ 10 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஹீரோ 9லேயும் ப்ளஸ் மீடியா மாடில் வந்துருக்கிறதுலேயே அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் பண்ணல. ஸோ எப்படி அதேமாரி நான் வந்து எங்கே வந்து மீடியா மோட் கனெக்ஷன் ஃப்ரண்ட் மைக் பேக் மைக் செலக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ செட்டிங்ஸ் போயிடுங்க. வீடியோ செட்டிங்ஸ் இப்போ நான் ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு உள்ளே போயிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸு. ஸோ இந்த கேமரா செட்டிங்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கீழே வாங்க. மீடியா மோட் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா மோட் வந்து ஃப்ரண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட் மீடியா மோட்னு காமிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். மீடியா மோட் ஃப்ரண்ட்டு ப்ளஸ் மீடியா மோட் பேக்கு ப்ளஸ் வந்து கேமரா மைக். ஸோ எது நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் சிம்பிளுங்க. ஸோ இப்படி தான் வந்து மீடியா மோட் கனெக்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே. ஸோ கைஸ் அநேகமாக வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.